நான் இந்த டைரக்டரை வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணாத்தன்னு ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு இப்போ சூர்யா சாருக்கு இது போல் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. நான் எங்கே போய் நான் இதை கேட்பேன்? நீங்கள் சொல்லுங்கள். அண்ணாத்தலை என் தலைவன் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மொக்க படத்தை கொடுத்தா போல் இப்போ பார்த்தீங்களா சூர்யா சாருக்கு அல்டிமேட்டான ஒரு படம். அந்த 3D எஃபெக்டில் அந்த கல்லெல்லாம் சும்மா சரன்னு வருது. யானை தந்தத்தில் எடுத்து சும்மா பறன்னு குத்துறா போல் அந்த கண்ணாடியில் நான் அப்படி ஃப்ரேமில் பார்க்குறேன். தலை சூர்யா சார் அங்கே வில்லனை குத்துறா போல் அந்த குத்துத்தை பாருங்கள் இங்கே வந்து உயுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது படத்தில், பயங்கரமான எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் எங்கே கிடைக்கும்? இப்போ ஒரு மாதம் கழிச்சு ஓடிடியில் வரும். நான் எஃபெக்ட் எப்படி பார்ப்பேன்? யாரை போய் கேட்பேன்? இங்கே என்னென்னா கண்ணாடியை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, 60 ரூபா கண்ணாடியை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, தரல. இது யாருக்கு தெரியாமல் நான் பாக்கெட்டில் போட்டுன்னு வந்துட்டேன். ஆனால் செல்லில் போட்டால் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சா உண்மையாக தலை இந்த படம் இன்னும் வேறு மாரி இருக்குன்னு தலை. ஃபஸ்ட்டு பாட்டை மட்டும் இவங்க தேவையில்லாமல் படத்தில் வச்சுருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பாட்டை எடுத்திருந்தாங்கன்னா படம் இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் தலை. அந்த ஃபஸ்ட்டு பாட்டு நான் கேட்டேனா? நீங்கள் கேட்டீங்களா அந்த ஃபஸ்ட்டு பாட்டு? இல்லை நான் கேட்டேனா? எதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பாட்டை வச்சிங்க படத்தில்? மிச்சம் 4 பாட்டு தலை சும்மா தரமாக போட்டிருக்கா போல். டி இமான் புஷ்பாவில் எப்படி போட்டாரோ அதே போல் இங்கே போட்டுக்கிறா போல் மியூசிக்கை. அதெல்லாம் அவர் பேர் தெரியலனாலும் புஷ்பாவில் போட்ட மியூசிக் டைரக்டர் அவ்வளோதான், அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அவர் பேர் டிஎஸ்பி ஏதோ பொடி, அவர் போட்டிருக்கா போல் மியூசிக்கு அருமையாக போட்டிருக்காரு. ஒரு அந்த பேக்ரவுண்டில் சூர்யா சார் வரா போருங்க, அந்த சிங்கம் அந்த கர்ஜிக்கிற போல் வராரு பாருங்க. ஒரு சீனும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிட்டாருங்க. ஆனால் அவர் அண்ணாத்தன்னு என் தலைவனை வச்சு ஒரு மொக்க படம் எடுத்தாரு தலை. அப்போ எனக்கு 190 ரூபாய் நஷ்டம். இப்போ நான் 380 ரூபா கொடுத்து வந்து படத்தை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு படம். ஏதாவது தலை இந்த கண்ணாடி 60 ரூபா தலை. இதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதை வாங்குறத பார்த்து நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். தேட்டர்லேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா இப்போ நான் ஒரு மாதம் கழிச்சு ஓடிடியில் பார்க்கணும், எஃபெக்ட் வருமானு பார்க்குறேன். ஏன்னா அந்த எஃபெக்ட் தான் இந்த படத்தில் ஒரு அல்டிமேட். தலை 10க்கு 9 தலை. அந்த ஒன்று ஏன் கம்மி பண்ணேன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டு, அந்த பாட்டு தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. கிளைமேக்ஸில் சந்திரன் இந்திரன் அண்ணன் தம்பி வந்து கலக்கிட்டாங்க படத்தில். சந்திரன் இந்திரன் கிளைமேக்ஸில் அந்தமாரி கலக்கிட்டாங்க தலை. சென்டிமெண்ட்லாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தலை. அஜித் படத்தில் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே, அது போல் இதில் அப்பாவும் பையன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு சென்டிமெண்ட்டு நல்லா இருக்கு.